Hi students, welcome to Inidikala AIC Academy. So video வந்து எனக்கு உங்கள் மனமார்ந்த நன்றிகள். செலக்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் 2024 அதாவது தேர்வுலே கண்டிப்பா என்னென்ன கேள்விகள் வரும் அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வச்சு அனலைசிஸ் பண்ணி அதாவது அந்த கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க அது ஒருவேளை மாடிஃபை ஆனா என்ன மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ ஒரு கேள்வியை வச்சும் நம்ம நிறைய கேள்வி மேக் பண்ண போறோம். சோ 2024 கண்டிப்பா என்னென்ன கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ 140க்கு 140மே நம்மளால அடிக்க முடியும். எல்லா கேள்வியும் தெரிஞ்சிருச்சுனா கண்டிப்பா நம்ம அடிச்சிடலாம். சோ அத நம்ம பார்க்க போறோம். நம்ம உளவியல் பொது அறிவு அதாவது சைக்காலஜி ஜிஎஸ் எல்லாமே பார்க்க போறோம். அதுல நீங்க பார்க்க போறது டே 1 உளவியல் பார்க்க போறோம். சரிங்களா? சோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதை வச்சு இந்த வருஷம் எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாரா ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோஸ் முதல்ல உங்களுக்கு சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் அந்த எஸ்ஐ ஓகேவா சைக்காலஜி தான் நீங்க பார்க்கறத சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. முதல்ல டயகிராம் பார்த்துக்கோங்க. வரைபடத்தை கவனித்து கீழே கொடுத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். ஏபிசி நிறுவனத்தோட ஏற்றுமதியில வளர்ச்சி சதவீதத்தை கொடுத்திருக்காங்க. புரியுதா? அதாவது 2001 to 2ல எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 2002 to 3ல எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க. இப்ப கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்குன்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. முதல்ல சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் இதை வச்சு என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தலாம். புரியுதா? ரைட். கவனிங்க. கொடுக்கப்பட்ட ஆண்டுகள்ல சராசரி வளர்ச்சி விகிதம் எவ்வளவுன்னு பார்ப்போம். அதை விட எத்தனை ஆண்டுகள்ல அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. சோ சராசரினா என்ன பண்ணணும், இந்த 6ஐயும் கூட்டி 6ல வகுக்கணும். இது கூட்டுறதா கூட்டிடலாம். ஓகேவா? இப்ப 5 20 கூட்டா 25. இதை ஏன் சார் விட்டீங்க கடைசியா வரேன். 5 20 25 25 17 ஒரு 42 42 43 ஒரு 65,000 74 வரைக்கும் வருது. ஓகேவா? 74 வரைக்கும் வருதாங்க. இதையே விட்டனா எல்லாத்தையும் கூட்டுறப்ப இது மைனஸ் இருக்கு, அப்ப கழிக்கணும். அப்ப 74 திரும்ப 2 கழிச்சுனா 72 கிடைக்கும். ரைட்டா? இந்த 6ஐயும் கூட்டினா 72 வருது, 6ஐயும் கூட்டினா 72 வருது. சராசரினா என்ன பண்ணும், திரும்ப 72 6ஆல வகுத்தரணும். கரெக்டா? 72 6ஆல வகுத்தரணும். சோ 72 6ஆல வகுத்தனா என்ன கிடைக்கும், 12 அப்படின்னு கிடைக்கும். சோ 12ங்கிறது ஆவரேஜ். என்ன கேட்டிருந்தாங்க, எதெல்லாம் 12 எத்தனை வருஷம் வந்து 12 விட அதிகமா இருக்கு. இது இல்ல, இது இல்ல, இதுவும் இல்ல, இந்த 3 தான் அதிகமா இருக்கு. கரெக்டா? சோ 3 வருஷம் ஆவரேஜை விட என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு. இப்ப இதை வச்சு நம்ம இன்னொரு கேள்வி ஃப்ரேம் பண்ணிடலாம். ஆவரேஜை விட 3 அதிகமா இருக்கு அப்படின்னா ஓகேவா, ஆவரேஜை விட எத்தனை கம்மியா இருக்கும், எத்தனை கம்மியா இருக்கும், மொத்தமா 6 3 அதிகமா இருந்தா எவ்வளவு கம்மியா இருக்கும், 3 கம்மியா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? எத்தனை அதிகமா இருக்கும்னு கேட்டா எத்தனை கம்மியா இருக்கும், நம்ம அதையும் யோசிக்கணும். ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन நீங்க இப்படிதான் யோசிக்கணும். ஓகேவா? இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். ஓகேவா? இந்த 6ஐயும் கூட்டினா என்ன வரும் அப்படி கேட்டா 22 போடலாம். இல்ல அப்படின்னா கவனிங்க. இப்ப பாருங்களேன் எப்படி கேட்கலாம்னா 6 வருஷத்துல ரொம்ப அதிகமான வேல்யூக்கும் ரொம்ப குறைவான கேள்விக்கும் உள்ள கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. 6ல ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கும் கூடுதல், இல்ல 6ல ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் எப்படினாலும் கேட்கலாம்ல. கவனிங்க. இப்ப இந்த 6ல எது ரொம்ப அதிகம், 22. எந்த வருஷம், 2005 to 2006. சோ 2005 to 2006ல அதிகமா யார் இருக்கா, 22 இருக்காங்க. ஓகேவா? அது அப்படியே எழுதுங்க. எது ரொம்ப கம்மி, இந்த -2.5 இதான் ரொம்ப கம்மி. இது எந்த வருஷம், 2001 to 2002. அப்ப மிக அதிகமா இருக்கிறதுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கும் என்ன, மிக அதிகமா இருக்கிறதுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனா -2. இதுதான் ரொம்ப கம்மியா இருக்கு. கரெக்டா? இப்ப இந்த ரெண்டுக்கும் கூடுதல்னா என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டுக்கும் கூடுதல்னா 2ஐயும் கூட்டணும். ஓகேவா? இப்ப இந்த 2ஐயும் கூட்டுறப்ப இது 22, இது -2.5. அப்ப கூட்டுறப்ப நீங்க இதை கழிக்க தான் செய்யணும். அப்ப 22ல 2 கழிச்சா ஆன்சர் வரும் 20. அப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கும் கூடுதல் 20ன்னு வருது. ரைட். ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் கேட்டா 22க்கும் -2.5க்குமே வித்தியாசம் என்ன, சோ மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆயிரும். அப்ப 22ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன ஆகும், 25 அப்படின்னு சொல்றது. புரியுதா? அப்ப ஒரு கேள்வி இருக்குன்னா அதை வச்சு வித்தியாசமா எவ்வளவு கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாலே மொத்தமா அடிச்சிடலாம். மொத்தமா இந்த மாதிரி எல்லா ப்ரீவியஸ் क्वेश्चन பாக்குறப்ப என்ன இருக்கும், ஃபுல்லா அடிச்சிடலாம். சொல்றது தெளிவா புரிஞ்சிருச்சா? ரைட். சோ ஒரு டேட்டா வச்சு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணிடணும். இதுல 2வது கேள்வி ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்க பாருங்களே, கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் சராசரி வளர்ச்சி விகிதம் எத்தனை ஆண்டுகள் வளர்ச்சி விகிதம் குறைவு, அதிகம் 3னா குறைவு எவ்வளவு 3. அதை நம்ம முன்னாடி பார்த்தோம். அதே பாருங்க அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட்டா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு எல்லாத்தையும் யோசிச்சிங்கன்னா அதுதான் அடுத்த வருஷங்களை கேட்பாங்க. ரைட்டா? ரைட். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க,
2% ஆஃப் 2. 2% ஆஃப் 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. 2% ஆஃப் 2. 2% பை 100, ஆஃப்னா பெருக்கல் 2. புரியுதா? ஈரெண்டா என்னது? 4. 4 பை 100. 4 பை 100 என்ன வரும்? 0.04. அப்ப ஆன்சர் 0.04. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆல்ரெடி கேட்டிருந்ததுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. புரியுதா? இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுல இப்ப வேற வரலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதை தாண்டி இதை எப்படி இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப ரெண்டுல 10% எவ்வளவு வரும்? 0.2 அப்படின்னு வந்திருக்கும். ரெண்டுல 10% எவ்வளவு? 0.2. 1% என்ன வரும்? அப்ப 0.02. 1% 0.02னா 2% என்ன வந்திருக்கும்? 0.04 வந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் 0.04 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? அப்ப 2% ஆஃப் 2னா ஆன்சர் 0.04. 1% ஆஃப் 2னா 0.02. 10% ஆஃப் 2னா 0.2. புரியுதா? இப்ப 20% ஆஃப் 5னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? 20 போட்டுருங்க. பர்சன்டேஜ்னா பை 100, ஆஃப்னா பெருக்கல் 5. ரைட்டா? சோ ஓர் 20 20, ஐ 20 100. 5 5 கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். அப்ப 5ல 20% எடுத்தா என்ன வருது? 1ன்னு வருது. 5ல 20% 1. ரைட்டா? 5ல 10% எவ்வளவு? 0.5. 5ல 10% எவ்வளவு? 0.5. 10% 0.5னா 20% என்ன வந்திருக்கும்? 1. சோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து ஒரு பர்சன்ட் கேட்டாங்கன்னா தட்டி தூக்கிடணும். ஓகேவா? இப்போ இந்த கேள்வி எப்படி கேட்டா அடிச்சிருவீங்கல்ல? ரைட்டா? அடுத்த கேள்வி கவனிங்க. ரைட், இங்க பாருங்க. இது வந்து அனாலஜி, தமிழ்ல ஒத்த தன்மைன்னு சொல்லுவாங்க. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். தச்சர்னா மரக்கட்டை, தையல்காரனா என்னன்னு கேக்குறாங்க. தச்சர்னா மரக்கட்டை, தையல்காரனா என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா யோசிக்கணும். தச்சர் வந்து எதை வச்சு வேலை பார்ப்பாரு? மரக்கட்டையை வச்சு வேலை பார்ப்பாரு. கரெக்டா? மரக்கட்டையை வச்சு வேலை பார்ப்பாரு. ரைட்டு. தச்சர் எதை தயாரிப்பாரு? மரக்கட்டையை தயாரிக்க மாட்டாரு. ஓகேவா? இது உங்களுக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். தச்சர் மரக்கட்டையை வச்சு வேலை பார்ப்பாரு. ரைட்டு. அப்ப தையல்காரர் எதை வச்சு வேலை பார்ப்பாரு? கண்டிப்பா மரசாமான வச்சு வேலை பார்க்க மாட்டாரு. தையல் மிஷினை வச்சு வேலை பார்ப்பாரு தான். புரியுதா? தையல் மிஷின் கொடுக்கல, அங்கே தையல்னா அவரோட தொழிலை கொடுத்துருக்காங்க. இப்ப தச்சர்னா அவரோட தொழிலை கொடுத்துட்டு தையல்காரனா அவரோட தொழிலை கேட்டா நீங்க தையல்னு அடிக்கலாம். தச்சர் எதை வச்சு வேலை பார்ப்பாரு? மரக்கட்டையை வச்சு வேலை பார்ப்பாரு. சேம் டைம் இது தச்சரோட இன்புட், அவுட்புட் கிடையாது. ஓகேவா? ரைட். அப்ப இதுவும் வராது. இது ரெண்டு ஆப்ஷன் குழப்பம். தையல்காரர் துணியை வச்சு வேலை பார்ப்பாரு, உடையை வச்சு வேலை பார்ப்பாரு. இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம உடுத்துறோம்ல, அதனாலதான் அதுக்கு பேர் உடை. புரியுதா? அதை தாண்டி அது ஆடைன்னு சொல்லலாம். அப்ப இது ஃபைனல் அவுட்புட். அப்ப இன்புட் என்ன? துணி. புரியுதா நான் சொல்றது? அப்ப தச்சர் மரக்கட்டையை வச்சு வேலை பார்ப்பாரு. அப்ப தையல்காரர் துணியை வச்சுதான் வேலை பார்ப்பாரு. அப்ப தையல்காரன் என்ன வந்திருக்கும்? துணி தான் வந்திருக்கும், உடை வந்திருக்காது. நான் சொல்றது புரியுதா? இப்ப பாருங்க, மருத்துவர், நோயாளி. அதாவது இதுல இப்ப இன்னொரு கேள்வி என்ன கேட்கலாம்னு சொல்றேன். மருத்துவர், நோயாளி, ஆசிரியர். சில ஆப்ஷன் தான் சொல்றேன். புத்தகம், பள்ளி, மாணவர்கள். என்ன ஆன்சர் வரும்? புத்தகம், பள்ளி, மாணவர்கள். என்ன ஆன்சர் வரும்? இப்ப பாருங்க, ஆசிரியர் புத்தகத்தை வச்சு பாடம் எடுப்பாரு. மருத்துவர் நோயாளியை வச்சு சிகிச்சை பார்ப்பார். அதாவது நோயாளியை பயன்படுத்தி சிகிச்சை பார்க்க மாட்டாரு, நோயாளிக்கு தான் சிகிச்சை பார்ப்பாரு. அப்ப ஒருவேளை ஆசிரியருக்கு வந்து புத்தகம்னு கொடுத்திருந்தா மருத்துவருக்கு ஸ்டெத்தஸ்கோப்போ ஊசியோ அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்கும். புரியுதா? அப்ப மருத்துவர் யாரை சரி பண்றாரு? நோயாளியை தான் சரி பண்றாரு. மருத்துவர் நோயாளியை சரி பண்றாரு. அப்ப ஆசிரியர் யாருக்கு பாடம் எடுக்கிறாங்க? மாணவர்களுக்கு தானே பாடம் எடுக்கிறாங்க. அப்ப ரொம்ப யோசிக்கணும் இந்த இடத்துல. மருத்துவர் மருத்துவமனை அப்படின்னா ஆசிரியர் ஸ்கூல் வந்திருக்கும், பள்ளி வந்திருக்கும். இப்ப மருத்துவர் நோயாளினா ஆசிரியர் மாணவர் தான் வரும். மருத்துவர் நோயாளியை சரி பண்றாரு. அப்ப ஆசிரியர் மாணவர்களுக்கு தான் பாடம் எடுக்கிறாரு. ஆசிரியர் மருத்துவம் கொடுத்துட்டு ஸ்டெத்தஸ்கோப். அப்ப ஆசிரியர் தான் நீங்க புத்தகம், ஸ்லேட்டு, சாக் பீஸ் ஏதாவது ஒண்ணு போடலாம். புரியுதா? அந்த ஆங்கிளை கரெக்டா நீங்க யோசிக்கணும் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். ரைட். சோ இந்த மாதிரி வித்தியாசமா கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் அடிக்க தெரியும். சோ ஒரு கேள்வி வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்தலாம். ரைட்டா? ரைட். இதை பாருங்க, ஜாமெட்ரி கேள்வி. புரியுதா? ரைட். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். கரெக்டா? இது வந்து கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன்னா உங்களுக்கு மொத்தமா இது தெரியும் 180 டிகிரி. ஏன்னா ஒரு வட்டம் அப்படிங்கிறது 360 டிகிரி. அதுல பாதி தான் ஸ்ட்ரைட் லைன், அதுதான் 180 டிகிரி. இது மொத்தமா 180 டிகிரினா கவனிங்க, எக்ஸ் 2x 30 மூணையும் சேர்த்தாதான் 180 வரும். எக்ஸ் 2x 30 எல்லாத்தையும் சேர்த்தாதான் 180 வரும். எக்ஸும் 2x 3x 30 அங்க போயிட்டா மைனஸ் ஆயிரும். 180 30 போனா 150.
அப்ப எக்ஸ் 50ன்னு வரும். கேட்டது எக்ஸ் தானே, எக்ஸ் தான். அப்ப ஆன்சர் 50 டிகிரி. ஓகேவா? இதை கேட்டா போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு கேள்வி கொடுக்குறேன் பாரு. இப்போ நான் ஒரு கேள்வி கொடுக்குறேன், கவனிங்க. ரைட். இப்போ இதை கவனிங்க. இது 36 டிகிரி. இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க, என்ன வரும்? கரெக்டாக சொல்லுங்க. சொல்லிட்டோம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் 180. அப்ப எக்ஸ் ஸ்கொயரையும் 36 கூட்டினாதான் 180. ரைட்டா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 180 மைனஸ் 36 வரும். 180 36 போனா என்ன வரும்? 144. எக்ஸ் ஸ்கொயர் 144, எக்ஸ் என்ன வரும்? 12 வரும். அப்ப ஆன்சர் 12 டிகிரி. ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு செஷன்ல ப்ரீவியஸ்ல கேட்ட சைக்காலஜில வெறுமே 5 கேள்வி தான் பார்த்துருக்கோம். ஆனா அந்த 5 கேள்வியுமே வேற வித்தியாசமான கோணங்கள்ல திருத்த நிறைய கேள்வி நம்ம பார்த்துட்டோம். புரியுதா? இப்படிதான் நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் அந்த சுமையை கொடுக்கல, நானே எல்லா நாளும் வந்துடுறேன் இந்த மாதிரி. புரியுதா? இப்போ இன்னைக்கு உளவியல் பார்த்த மாதிரி நாளைக்கு பொது அறிவு இன்னும் வேற லெவல்ல இருக்கும். சைக்காலஜி கூட எப்படி பார்த்தாலும் மேக்ஸ் தான், என்ன 1 2 3 தான் மாத்தி போடணும். பட் பொது அறிவு பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ள புந்து விளையாடலாம். புரியுதா? இந்த மாதிரி ஒரு நாளும் பார்க்கலாம். திரும்ப பொது அறிவு, திரும்ப உளவியல். நீங்க மனசாட்சி சொல்லுங்க. இப்ப இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி ஃபுல்லா பார்த்தாலே முடிஞ்சு போச்சு எஸ்ஐ. ஏன்னா இதான் சிலபஸ். இதையே நம்ம யோசிச்சு திரும்ப அடுத்த ப்ரீவியஸ் அப்படின்னு எஸ்ஐபிசி மாறி போறப்ப எஸ்ஐ எக்ஸாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. 140க்கு 130 கேள்வி அழகா அடிக்கலாம். புரியுதா? தொடர்ந்து நம்ம வீடியோஸ் மட்டும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு. புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.